அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கி ஒரு சின்ன ஹதீஸை பற்றி தான் பேசலான்னு இருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லதே பேசுங்க, இல்லைனா அமைதியாக இருங்க. ஸ்பீக் குட் ஆர் ரிமைன் சைலண்ட். இது வந்து ரொம்ப சின்ன ஹதீஸு, பட் இது ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து டெய்லி ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலைகளில் வந்து பீட் பண்ணுறோம். வேலைக்கு போகிறோம், ஃபேமிலிக்கு வரோம், பசங்களோட இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு நாளைக்கு நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம், ஃபேஸ் பண்ணுறோம். பட் அமைதியாக இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. சரி, அமைதியாக இல்லாமல் அப்படியே பேசலான்னு பார்த்தா நல்லது தவிர இது எல்லாமே நம்ம பேசுகிறோம். ஸோ நல்லது பேசுகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களால் நல்லது பேச முடிஞ்சால் மட்டும் பேசுங்க. அப்படி இல்லாத நேரத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியை மேற்கொள்ளுங்கள். அமைதியாக இருக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கு ஒரு தனி பவர் வேணும். இது யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய மனசு எந்தளவுக்கு நிம்மதியாக இருக்குன்ட்டு. ஏன்னா பேசி ஆரம்பிச்சிட்டாலே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து யாராவது பற்றி குறை சொல்கிறதோ, இல்லை புறம் பேசுகிறதோ, இல்லை ஏதாவது திட்டுறதோ, இல்லை ஏதாவது கத்துறதோ, இந்த மாதிரி வாயை திறந்தாலே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஹதீஸ் இது. ஆனால் ரொம்ப சின்ன ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாய்களை வந்து கட்டுப்படுத்தி வைக்கவும், நல்லது பேசுகிறதுக்கும், அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு பொறுமையும் அல்லாஹ் நம்ம எல்லாருக்குமே தருவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.